இந்த பைரவிய எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி இருக்காங்க, நம்ம கௌதம் இருக்காங்க. ஆனா, இலக்கியா வந்துட்டு தைரியமா இந்த ஒரு ஃபோட்டோவ கொஞ்சம் பாருங்க எஸ்எஸ்கே அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு சில ஃபோட்டோஸையும், வீடியோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்த எஸ்எஸ்கே பயங்கர அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சுறாரு. ஏன்னா, அதுல இருக்க விஷயங்கள் அந்த மாதிரி. அதாவது இப்போ இருக்கிற மொத்த வாழ்க்கையும், அதாவது இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி, 10,000 கோடி, 20,000 கோடி எவ்வளோ கோடி வேணாலும் சொத்து இருக்கட்டும். ஆனா, அது எல்லாத்துக்குமே காரணம் தாக்ஷாயணி தான் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா, இந்த ஒரு உண்மை தெரிஞ்சா தாக்ஷாயணி இருந்துட்டு ஒரு பேப்பர கசக்கி தூக்கி போடுற மாரி கண்டிப்பா நம்மள தூக்கி போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பயந்துகிட்டு இருந்தாரு. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தெரியக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி. ஆனா, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கேவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. கடைசியில இலக்கியாவோட கால்ல விழுந்து கதறாத ஒரு குறை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த நம்ம இலக்கியம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இந்த பைரவிக்கும், நம்ம கௌதமுக்கும் அப்படியே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நடக்குதுன்ற மாரி வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா கிட்ட வந்து இப்ப என்ன இப்படி சொல்றது எல்லாமே ஓகே தான். அதாவது எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. எல்லாமே கரெக்ட் தான். பட் இதுல வந்து இப்ப என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியாம வந்து இப்ப இந்த பைரவி குழம்பி போய் அவ வந்து இப்ப அப்படியே பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு வந்து இப்ப என்ன ஆயிடுறா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ அதெல்லாம் பார்க்க முடியாது. நான் எதுக்காக பார்க்கணும்? அப்படின்ற மாரி கேட்டாங்க. நீங்க பார்த்து தான் ஆகணும் எஸ்எஸ்கே. அதாவது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க சைன் போடுறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு வீடியோவ பார்த்துட்டு போய் நீங்க நல்ல சகுனத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைன் போடுங்க. நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லவரு, வல்லவராச்சே. அப்புறம் என்ன உங்களுக்கு? அப்படின்ற மாரி வந்து சொல்லி அத வந்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது நம்ம ரேவதியோட ஃபோட்டோவ காட்டுன உடனே எஸ்எஸ்கேவுக்கு அப்படியே கை, கால்லாம் உதற ஆரம்பிச்சுருச்சு. இந்த ஃபோட்டோல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆனா அதே சமயம் பைரவிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அது யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவாங்க. அதனால தான் பைரவிக்கு காட்டல. ஏன்னா பைரவிக்கு ஏற்கனவே ரேவதி யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அதாவது யாருன்னா, நம்ம கௌதமோட அம்மான்னு சொல்லிட்டு வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல வேலை செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, இப்போ அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கே வந்து நம்ம இலக்கியா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்களா? அங்க மிரட்டுறத வச்சு எஸ்எஸ்கே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பதறி போறது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயே சொல்லிடுறாங்க. மாணிக்கையா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா பேர்ல தான் இந்த ஒரு பத்திரத்த வந்து எழுதணும். அதாவது அவங்க பேர்ல தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி விட்டுறாங்க. ஒரு பக்கம் இந்த பைரவி வந்துட்டு எஸ்எஸ்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அவ கூட சேர்ந்து என்ன ஏதாச்சும் சதி வேலை எனக்கு சேர்த்து வந்து பண்ணிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பதறிட்டு இருக்கும்போது, கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவோட பேர்ல அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவியும் தூக்கி போடுறதுக்கு நேரம் வந்தாச்சு. ஏன்னா, அவ பண்ண காரியங்கள் அந்த மாரி, தப்பு அந்த மாரி, என்னென்ன பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்க போறா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.